சின்ன மருமகளில் அடுத்து நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம். சேதுவும் தமிழ்ச்செல்வியும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. சேது வீட்டுக்கு வந்துட்டு நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. யார் சமைச்ச சாப்பாடு? சாம்பார்னா இப்படி வைக்கணும் என்னமோ அந்த கிளவியோடைய கடைசி ஆசனம் சொல்லிட்டு யார் யாரோ என் கூட சேர்ந்து வாழ பார்த்தாங்க. ஆனால் அதெல்லாம் நடக்காதுல. சேதுவா கொக்கா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடை பார்த்தா நல்லா வலிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. கடைசியில் சாம்பார் ஊற்ற போது பார்த்தா சாப்பாடில் பள்ளி கிடக்கு. இதை பார்த்தது சேது பதறி போய் வேகமாக போய் வாந்தி எடுக்கிறாரு. இதை பார்த்துட்டு தமிழ், ஐயோ சாப்பாடில் பள்ளியா, வாமிட் வேறு எடுக்கிறாரு, ஃபுட் பாய்சன் ஆயிருமே அப்படின்னு சொல்லி வேகமாக பதறிக்கிட்டு ஏதோ நாட்டு வைத்தியன்னு சொல்லி என்னமோ எடுத்துகிட்டு வந்து தராங்க. இந்தாங்க இதை சாப்பிடுங்க, இதை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சரியாயிரும் அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும், இங்கே பாரு இதெல்லாம் ஒன்றும் எங்களுக்கு வேணாம், என்ன திடீர்னு என் மேலே உனக்கு இவ்வளவு கரிசனம் அப்படின்னு சொல்லி சேது கேட்கவும், இங்கே பாருங்க கரிசனெல்லாம் ஒன்றும் இல்லை, பள்ளி விழுந்த சாப்பாடை சாப்பிட்ருக்கீங்க, ஃபுட் பாய்சன் ஆயிரும், வயிற்றுக்கு சேராமல் போயிடும், தயவு செஞ்சு இதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி தமிழ் கொடுக்கவும், அதெல்லாம் ஒன்றும் வேணாம், பள்ளி விழுந்த சாப்பாடை சாப்பிட்டு நிறையா பேர் உயிரோடு தான் இருந்திருக்காங்க, அதெல்லாம் ஒன்றும் வேணாம் கொண்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லிக்கிட்டே இருக்கையில் சேதுக்கு பார்த்தா வயிறெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருது. ஐயோ வயிறெல்லாம் வலிக்குதே, இவர் சொன்னது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு சேது யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ தமிழ் வந்து, இங்கே பாருங்க என் மேலே என்ன கோவம் இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் தயவு செஞ்சு இதை மட்டும் வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும், சேதுவும் பார்த்தா தமிழ் கொடுத்ததை வாங்கி சாப்பிட்றாரு. ஏய் என்ன உரைக்குது உப்புக்குது என்னத்தை கொடுத்த அப்படின்னு சொல்லி சேது கேட்கவும், அது அப்படித்தாங்க இருக்கும், எனக்கு தெரிஞ்ச நாட்டு வைத்தியத்தை கொடுத்துருக்கேன், இது சாப்பிடுங்க வயிறு சரியாயிரும் அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும், கொஞ்ச நேரத்தில் பார்த்தா சேதுக்கு வயிறு சரியாயிருது. பரவாயில்லையே, ஏதோ நாட்டு வைத்தியம்னு சொல்லி கொடுத்த சரியாயிருச்சு. ஆமா என்ன திடீர்னு என் மேல இம்பு டக்குற அப்படின்னு சொல்லி சேது கேட்கவும், ஆமா ஒரே ரூம்மேட்டா வேற இருக்கீங்கல்ல, அப்ப உங்க மேல அக்கறை இருக்காதா என்ன அப்படின்னு சொல்லி தமிழ் கேட்கவும், ரூம்மேட்டா அப்படின்னு சொல்லி சேது கேட்கிறாரு. ஆமா ஒரே ரூம்ல 2 பேர் தங்கி இருக்கோம், உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆச்சுன்னா யாரு பதில் சொல்றது, அதனாலதான் இதை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பார்த்தா சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு போயிடுறாங்க. மறுநாள் காலையில பார்த்தா இங்க தமிழ் வாசு தெளிக்கிறதுக்காக கூட்டிக்கிட்டு இருக்கையில் மாடியில் பார்க்குறாங்க. பார்த்தா போஸு மாதிரி தெரியுது. போஸு தான் நின்று ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கான். இதை தமிழ் பார்த்துட்டு, என்ன போஸு நிற்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. திரும்பி பார்த்தா போஸு நல்லா ஃபோனில் சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு தமிழ் வேகமாக கொட்டையில் தங்கி இருக்கிற இங்கே ஈஸ்வரிக்கிட்ட வந்துட்டு, என்னத்த உங்கள் பிள்ளை மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டாரோ அப்படின்னு சொல்லி தமிழை கேட்கவும், ஆமாம் என் பிள்ளை இன்னைக்கு தான் இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கான், இப்போ உனக்கு என்ன அதனால அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கேட்கவும், என்ன அதனாலயா, உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன், மறுபடியும் உங்கள் பிள்ளைய நான் இந்த வீட்டுக்குள்ளே பார்த்தேன்னா நான் போலீஸ் ஸ்டேஷனில் போய் நடந்த உண்மை எல்லாத்தையும் சொல்லிடுவேன்னு சொன்னேன்னா இல்லையா, அப்புறம் எதுக்கு உங்கள் பிள்ளைய மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ளே விட்டீங்க, என்ன நினைச்சிங்களோ ஏது நினைச்சிங்களோ எனக்கு அதெல்லாம் தேவை கிடையாது, இன்னும் 1/2 மணி நேரத்துக்குள்ள உங்கள் பிள்ளை இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும் அப்படின்னு சொல்லி தமிழ் மிரட்டவும், ஏய் என்னடி ரொம்ப வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு இருக்க, நானும் போனா போதுன்னு பொறுத்து போய்கிட்டு இருந்தா, அவன் ஏதோ தப்பு பண்ணிட்டான், அதுக்காண்டி என் பிள்ளைய இந்த வீட்டோடய சேர விடாம அவனை தள்ளிய வைக்க பாக்குறியா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கேட்கவும், உங்க பிள்ளை பண்ண தப்பு அப்படி, மாமாவை கொல்ல பார்க்கணும்னு சொல்லி வந்து கத்தியில எடுத்து குத்த நினைச்சவன் மறுபடியும் பண்ண மாட்டேன்றது என்ன நிச்சயம், அவன் இந்த வீட்டுல இருக்க கூடாது, அவன் இன்னும் 1/2 மணி நேரத்துல கிளம்பலைன்னா நான் இப்பயே மாமா கிட்ட போய் எல்லா உண்மையும் சொல்லிடுவேன், அப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பார்த்தா விறுவிறுன்னு போயிடறாங்க. எல்லாம் என் தலை எழுத்து, என் வள ஆத்திரத்துக்கு உன்னை அப்படியே கழுத்து நடிச்சு கொள்ளலாம் போல இருக்குடி, என்ன பண்றது, நான் பெத்து தொலைஞ்ச ஒண்ணு இந்த மாதிரி காரியத்தை பண்ணி தொலைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி வேகமா ஈஸ்வரி போசு கிட்ட வந்து, டே போஸ் இங்க வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிடவும், என்னம்மா அப்படின்னு சொல்லி வேகமா போசு கேட்கவும், அவசரமா நீங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், என்னம்மா இம்புட்டுனா எங்கேயோ தெரிஞ்சு இப்பதான் வீட்டுக்கு வந்திருக்கேன், திடீர்னு வந்து கிளம்புன்னு சொல்ற, என்னம்மா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போசி கேட்கவும், இங்க பாருடா நீ இப்ப இங்க பேசிக்கிட்டு இருந்ததை அந்த தமிழ்ச்செல்வி பார்த்துட்டா, உன்னை பார்த்த உடனே வேகமா என்கிட்ட வந்து உன்னை இங்கிருந்து கிளம்பலைன்னா நான் இப்பயே போய் பெரிய மாமா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா, போடா இங்கிருந்து கிளம்புடா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்லவும், என்னம்மா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காளாவா அப்படின்னு சொல்லிட்டு போசி கேட்கவும், என்னடா பண்றது, நீ பண்ணி வச்ச காரியம் அப்படி, ஒளியே தெரியாதவன் தலையாளி வீட்டுல போய் ஒளிஞ்ச கதையா, நீ அப்படி ஒரு காரியெல்லாம் பண்ணி வச்சிருக்க, அத அவ வேற பார்த்து தொலைஞ்சிட்டா, இப்ப என்ன பண்றது, இப்ப நீ வேகமா இங்கிருந்து போ, நீ போகலைன்னா அவ என்னை போட்டு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பா, இல்லைன்னா ஒண்ணு கிடக்க ஒண்ணு அங்கே போய் சொல்லி தொலைஞ்சிருவாடா, கிளம்புடா போஸ் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்லவும், அப்பதான் பார்த்தா போஸ், மா நான் சொல்ற மாதிரி நீ பண்ண அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சொல்லவும், என்னடா என்ன பண்ண அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கேட்டுக்கிட்டு இருக்கு. இங்க பாரு நீ போய் பெரியப்பா கிட்ட என் பிள்ளை போஸையும் மலரையும் சேர்த்து வைங்க, வாழ வேண்டிய வயசுல என் பிள்ளை போஸு இப்படி தனிமரமா கிடைக்கா, அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தாதான் இந்த வீட்டுக்கு இன்னொரு வாரிசு வரும், அதனால எப்படியாவது சேர்த்து வைங்கன்னு சொல்லி அவர்கிட்ட ஏதாவது கெஞ்சி கதறு,
அவரும் சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டாருன்னு வை, நான் அந்த மலர் கூட எனக்கு வாழ பிடிக்குதோ பிடிக்கலையோ, நான் அவ கூட இருந்தாலே போதும். இந்த மலர் என்ன பண்ணுவா, நான் அவ கூட இருக்கிறத பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாறுவா. இந்த தமிழ்ச்செல்விக்கு அந்த மலர் மேல ரொம்ப பாசம். சரி, இந்த மலர் சந்தோஷமா இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லி என்னை கண்டுக்கிறாம விட்டுருவா. இதுதான் என்னுடைய பிளானு, நீ போய் பெரியப்பா கிட்ட பேச அப்படின்னு சொல்லிட்டு போஸ் எடுத்து கொடுக்கவும், இது சரியா வருமாடா போஸ் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கேட்கவும், அதெல்லாம் சரியா வருமா அப்படின்னு சொல்லி போஸும் சொல்லிட்டு போயிடுறான். ஈஸ்வரி பார்த்தா இங்க ராஜாங்கத்துக்கிட்ட போஸையும் மலரையும் சேர்த்து வைக்கிற விஷயமா பேச போகுது.